வணக்கம். விஜயின் பெயரை கெடுத்து விடாதீர்கள். புசி ஆனந்த். தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய முதல் மாநாடு வரும் அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி விழுப்புரம் மாவட்டத்தின் விக்கிரவாண்டி தொகுதிக்கு உட்பட்ட வி சாலை கிராமத்தில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்காக 176 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தப்பட்டு மாநாட்டிற்கான பணிகள் தொடர்ந்து துரிதகதியில் நடைபெற்று வருகிறது. மாநாட்டிற்கு வரும் தொண்டர்களுக்கு விஜய் அவர்கள் ஒரு சுற்றறிக்கையை வெளியிட்டிருந்தார். அதில் 8 கோரிக்கைகள் வைக்கப்பட்டிருந்தது. குறிப்பாக மாநாட்டிற்கு வரக்கூடிய தொண்டர்கள் யாரும் மது அருந்துவிட்டு வரக்கூடாது. பெண்கள், முதியோர், குழந்தைகள் போன்றோர்களுக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். மேலும் காவல்துறையினர், தீயணைப்புத் துறையினர், மருத்துவ குழுவினர் போன்றவர்களுக்கு உரிய மரியாதையும் ஒத்துழைப்பையும் வழங்க வேண்டும். இதேபோன்று காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ள அனைத்து சட்ட விதிகளையும் முறையாக பின்பற்றப்பட வேண்டும். சாலை போக்குவரத்திற்கு எந்த விதத்திலும் இடையூறு ஏற்பட்டுவிடக்கூடாது என்பது விஜய் அவர்களின் சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இதேபோன்று புசி ஆனந்த் அவர்களும் தமிழக வெற்றிக் கழகம் தமிழகத்தில் மிகப்பெரிய கட்சியாக உருவெடுத்துள்ளது. தமிழக மக்கள் மத்தியில் மிகுந்த ஆதரவையும் வரவேற்பையும் பெற்றுள்ளது. தமிழகத்தில் உள்ள மற்ற கட்சி தலைவர்களும் தமிழக வெற்றிக் கழகத்தை பாராட்டுகிறார்கள். அதுபோன்ற சூழ்நிலையில்தான் நாம் நமது முதல் மாநாட்டை நடத்த திட்டமிட்டுள்ளோம். இந்த மாநாடு சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும். இந்த மாநாட்டில் எந்தவிதமான சிறு அசம்பாவிதமோ குந்தகமோ ஏற்பட்டுவிடக்கூடாது. அவ்வாறு ஒரு சிறு பிரச்சனை ஏற்பட்டாலும் அது நமது தலைவர் விஜய் அவர்களினுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் அமைந்துவிடும். நமது கட்சியையும் நமது கட்சி தலைவரையும் மக்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். அதன் வெளிப்பாடுதான் தொடர்ந்து பல்வேறு தலைவர்களும் பல்வேறு அமைப்புகளும் நமது மாநாட்டிற்கும் நமது தலைவருக்கும் வாழ்த்து செய்தியை அனுப்பி வருகிறார்கள். தமிழகத்தில் 2வது பெரிய சக்தியாக விஜய் அவர்கள் உருவெடுப்பார்கள் என விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள் அறிவித்திருந்தார். இதேபோன்று தமிழக பால் முகவோர் சங்கமும் விஜய் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளது. இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு அமைப்பாக நமது தலைவர் அவர்களுக்கு வாழ்த்தையும் பாராட்டுகளையும் தெரிவித்து வரும் வேளையில்தான் நாம் நமது முதல் மாநாட்டை நடத்த உள்ளோம். இந்த மாநாடு கொள்கை விளக்க மாநாடாகவும் கழகத்தினுடைய செயல்பாடு குறித்த மாநாடாகவும் அமைய உள்ளது. இந்த மாநாட்டிற்கு வரும்பொழுது தலைவர் அறிவுறுத்தியுள்ள அனைத்து விதமான சட்டத்திட்டங்களையும் மதித்து சிறப்பாக பணியாற்றி மாநாடு வெற்றி பெற அனைவரும் தங்களது ஒத்துழைப்பை நல்க வேண்டும். மாநாட்டிற்கு வரக்கூடியவர்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் குடித்துவிட்டு வரக்கூடாது மற்றும் பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கு தொந்தரவு ஏற்படுத்தும் வகையில் செயல்படக்கூடாது. மாநாட்டு திடலுக்கு அருகிலேயே ரயில் தண்டவாளங்கள், கிணறுகள் உள்ளது. அப்பகுதிக்கு எவரும் சென்றுவிடக்கூடாது. காவல்துறையினர், மருத்துவ குழு, தீயணைப்பு குழுவுக்கு உகந்த ஒத்துழைப்பை நல்கிட வேண்டும். இவ்வாறு நமது முதல் மாநாடு சிறப்பாக நடந்தால்தான் நமக்கும் நமது கட்சிக்கும் நல்லது. தமிழக மக்கள் நம்மை உற்று நோக்கி வருகிறார்கள். நமது முதல் மாநாடு வெற்றிகரமாகவும் சிறப்பாகவும் நடந்தால் மட்டுமே நமது வளர்ச்சிக்கு இது உதவும். எந்த ஒரு சிறு குறை ஏற்பட்டாலும் அது நமது கட்சிக்கும் நமது தலைவருக்கும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதை மனதில் வைத்து மாநாட்டை சிறப்பாக நடத்தி தர வேண்டுமென்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் என தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரான திரு புசி ஆனந்த் அவர்கள் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்களுக்கு சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். நன்றி.